தந்தை மகன் தூயாவியாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, அருமையுடைய பக்தர்களே, உங்கள் அனைவரையும் எதிர்கொள்கிறே பெரும் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். அன்புக்குரிய இயேசுவின் இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவர் நமக்கு கற்றுக்கொள்வது சோதனைகளை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டு போராடுங்கள். ஒரு நாளும் ஆண்டவர் இயேசு நம்மை தீமைக்கு அணுக விட மாட்டார். தீமையிலிருந்து நம்மை முழுவதுமாக காக்க, நம்மை அரவணைத்து அதிலிருந்து முழுமையாக விடுதலை கொடுப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் நாம் இந்த அந்தோனியாருடைய ஆலயத்திற்கு வருகின்றோம். நம்முடைய மனதிலே பலவிதமான சோதனைகள், கவலைகள், துன்பங்கள் இவை அனைத்தையும் நாம் சுமந்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு பெரும் சுமந்து சோதனைகளே எல்லாரும் எளிய மாதங்கள் ஏற்றுக்கொள்கிறார். இதோ இந்த ஒரு திருப்பலியிலே நம் மனதில் இருக்கக்கூடிய சோதனைகள், துன்பங்கள் இவையெல்லாம் ஆண்டவரிடம் நாம் சமர்ப்பிப்போம். ஏனென்றால் உங்கள் கவலையெல்லாம் ஆண்டவரிடம் கொடுத்தவர்கள் ஏனெனில் அவர் உடனே கவலை கொண்டுள்ளார் என்கின்ற ஒரு வசனத்திற்கு இணங்க திருப்பலியிலே நம்முடைய கவலைகள் எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தை நாம் சமர்ப்பிப்போம். இந்த திருப்பலியை முழுமையாக பங்கேற்று நம் வீடு திரும்புகின்ற பொழுது இந்த இல்லத்திலே மகிழ்ச்சியும் சமாதானம் நிலவடியாமல் ஆண்டவர் நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதத்தை நம் மீது ஒழிவார். இந்த திருப்பலியிலே தந்த முறையில் ஒப்புக்கொடுக்க நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், இணைகள் இவை இடத்தையும் இணைந்து பார்த்து தந்தையான கடுதலை நோக்கி மனம் வருத்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைந்த வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
அந்தோணியாக கரை சிறந்த போதகராக எங்கள் தேவைகளை பரிந்து பேசுகிறவராகவும் உம்முடைய மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீர்கள். அதனால் அவரது உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உம்முடைய உதவியை கண்டுணரவும் செய்தோம். உம்மோடு தூயாவியாரை ஒன்றில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உங்கள் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். கடவுள் எவரையும் சோதிப்பதில்லை. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைத்திரு வசனங்கள் 12 பதினெட்டு. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைத்திரு வசனங்கள் 12 பதினெட்டு. அன்புக்குரியவர்களே, சோதனையை மனமுடிவுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் அவர்களது தவறு மெய்ப்பிக்கப்படும் போது தம்மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாக்கினை அவர்கள் பெறுவார்கள். சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிலிருந்தே வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை. அவரும் எவரையும் சோதிப்பதில்லை. ஒவ்வொருவரும் தன் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர். அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன்மையப்படுத்துகிறது. பின்னர் தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை எச்சரிக்கிறது. பாவம் முழு வளர்ச்சியடைந்து சாவை விதிக்கிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏமாந்து போக வேண்டாம். நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரம் எல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழலல்ல. தம் படைப்புக்குள் நாம் முதற்கணிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். இது ஆண்டவர் கடவுள் வருவாக்கு. பாடல் 185. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உணர்வு வேண்டும்.
என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே ஆட்சி உமக்கே. மாற்கு நற்செய்தி 8 வார்த்தைகள் 14 தொடங்கி 21 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்துச் சென்ற மறந்து விட்டார்கள். படகில் அவர்களிடம் ஒரு அப்பம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு பரிசேயர் ஏரோதியர் ஆகியோர் குறித்து மாவு குறித்து மிகவும் கவனமாய் இருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக் கொள்கிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று. கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா?
காதிலும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பெற்று அளித்த போது மீதியான துண்டுகளை எத்தனை கோடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர்கள் 12 என்றார்கள். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பெற்று அளித்த போது மீதி துண்டுகளை எத்தனை கோடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டு அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கோடி அற்புதரால் குழந்தைகளின் புனிதரால் ஏழைகளின் புனித அந்தோனியாரினுடைய அருமையான பக்தர்களே, தூதர்களே, முதற்கண் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு வாரமும் மன நிறைவோடு இந்த இடத்திற்கு வருகிறோம். வேண்டுதலோ வேண்டுதல் இல்லையோ, இங்கே வருவது என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஒரு நிறைவை தருகிறது, நமக்கு வாழ்வினுடைய வழிகளிலே ஒரு புதிய உற்சாகத்தை தருகிறது. ஆகவே தருமையான ஆலயத்திற்கு வருகிறது, அமர்ந்திருந்து ஜெபித்து திருப்பலியை நிறைவேற்றி காணிக்கைகள் செலுத்துவது என்பது நமக்கு எல்லா மகிழ்ச்சியை விட, எல்லா விடைகளையும் விட, எல்லா அருளையும் விட நிறைவாக இருக்கிறது. ஆகவே உங்கள் அனைவரையும் அன்போடு அந்த நிறைவுக்கும் மகிழ்ச்சிக்கும் வாழ்த்துகிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சில நேரங்களில் மறந்து போவது நல்லது. சீடர்கள் இந்த வாசிக்கப்பட்ட செய்திகளை மறந்தார்கள். எதை மறந்தார்கள்? எதை மறந்தார்கள்? உணவை தூக்கிட்டு போகிறத மறந்தாங்க. ஆனால் நமக்கு அதிசயமா இருக்கு, எப்படி மறந்தாங்க? நம்ம தான் மறக்கிறது இல்லையா? எல்லாத்தையும் மறப்போம். சாப்பிடுறதை யார் மறப்பாங்க இல்லையா? நமக்கு வயிற்றுக்குள்ள ஒரு மிஷின் வச்சிருக்கோம், மறக்காத இது நல்லது. அந்த மிஷின் சொல்லலன்னு வச்சுக்கோ, சாப்பிடுவோமா? சாப்பிட முடியாது, அது சொல்லும். ஆனால் நம்ம வீட்டில் இது ரொம்ப ஓவராக வேலை செய்யுது. கோயிலுக்கு வந்ததுக்கு முன்னாடி பசிக்கும், வந்த பிறகு பசிக்கும், சாப்பிட்ட பிறகு பசிக்கும். அது எப்படி மறக்காமல் அது மட்டும்தான் செய்யணும். எதை மறக்கணுமோ மறக்கணும் இல்லை. நிறைய காரியங்கள் மறந்து போவது நான் இன்று சொல்கிறேன் நல்லது. சரி, சீடர்கள் சாப்பிடுவதை உணவை எடுத்துக்கொண்டு செல்ல மறந்தார்கள். அவங்களுக்கு என்ன எப்படி சொல்லியிருக்கோம்? எல்லாம் படகுல ஏறி முடிச்சாச்சு, எல்லாரும் வந்தாச்சு. என்ன இல்லை, எல்லாம் இருக்கு, சாப்பாடு இல்லை முக்கியமானது. மற்றதெல்லாம் மறந்துடலாம், சாப்பாடு மறக்க முடியுமா? அதான் மணி அடிச்சிருந்தாங்க. ஆகவே அவர்கள் மறந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இன்றைக்கு முக்கியமான ஒன்றை சொல்கிறார். எதை நீங்கள் மறந்து போனீர்கள் என்பதை நினைவுபடுத்துகிறார். நம்ம மறக்கிற அதில் அவங்க இந்த செய்தியில் எது மறந்து போனது எது அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். நீங்கள் மறந்தது என்பது யார்? நம்ம நினைக்கிறோம்ல. அன்றைக்கு ஒரு 40 வயது பெண்மணி தேடினாங்க, வாட்ஸ்அப் பார்க்கணும்னா ரொம்ப செய்தி இருக்குது, கண்ணு தெரிய மாட்டேன். சில பேர் கொஞ்சம் மங்கி விடுறாங்க. 40 வயசு ஆகினாலே கொஞ்சம் நல்லா தானே இருக்கும் இல்லையா? அந்தோனியாருக்கு வந்து பெட்டிஷன் போட்டிருப்போம், சரியாகாது. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போடும், அரவிந்துக்கு போடும், கண்ணை சில பேர் சொல்லுவாங்க, என் கண்ணை உரிச்சிருக்கேன் சாமி, அப்போது சரியாக வரமாட்டேன் அப்படிம்பாங்க. அப்போ நல்ல பெட்டிஷன் நல்லா போடு அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம். கண்ணு ரொம்ப முக்கியமானது.
கண்ணாடி ரொம்ப முக்கியமானது. வீட்டில் அந்த அம்மா வாட்ஸ்அப் பார்க்கறதுக்காக கண்ணாடி தேடினாங்க, கண்ணாடி கிடைக்கல. கொஞ்ச நேரம் அங்கே இங்கே நமக்கு ஒன்று கிடைக்கலன்னா கஷ்டமாயிருமில்ல, அது வாசித்து முடிக்கணுங்களா உடனே. ஆமாம், அதனால காலையில் தூக்காத இடத்துலலாம் தூத்தா. ஏன் அப்படின்னா கட்டில் கிடைக்குமா, சாப்பிட்ட இடத்துல இருக்குமா, பாத்ரூம்ல இருக்குமா, கண்ணாடி காணும். எங்க போச்சுன்னு தெரியல. 1 மணி நேரம் வீட்டை நல்ல சுத்தமா பெருக்கி போகாத இடத்துக்கெல்லாம் போய் கண்ணாடி தேடிருக்காங்க. கண்ணாடி எதுக்கு? வாட்ஸ்அப் வாசிக்கிறதுல ரொம்ப முக்கியம். அதனால எழுத்து தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அவங்களுக்கு படம் வருது. கடைசியில் என்ன நினைக்க போகிறோம்? சரி, அந்தோனியார் கோயிலுக்கு போவோம், அவர்கிட்ட போய் ஒரு பெட்டிஷனை போட்டுருவோம். ஏன்னா அவர் தானே தேடி தருவார். காணாமல் போனவங்க கண்ணாடியே அவர் தேடி தருவார். என்ன? ஆமாம், அவர் பாருங்க, உன் வீட்டில் நீ தொலைச்ச கண்ணாடி அவர் தேடிக்கிறார் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போட்டு கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஆமாம், சரி, கடைசியில் கோயிலுக்கு போவோம், என்ன செய்ய அப்படின்னு சொல்லி போகிறதுக்கு தலை எழுதுறதுக்கு கண்ணாடியில் பார்க்காம அப்போ காணாமல் போன கண்ணாடிக்குள்ளே இருக்கு. எங்கன்னா இந்த அக்கா எப்படி பண்ணியிருக்கா அப்படின்னா, கண்ணாடி இப்படி போட்டதுக்கு பதிலாக ஸ்டைலில் இப்படி போட்டிருக்கா. அவன் அங்கே போட்டுட்டு ஊர் புறம் தேடல கிடைக்குமா அந்த கண்ணாடி. ஆனால் ஸ்டைல் எப்படி போட்டுட்டு தேடுவான் அப்படி ஸ்டைலாக. நல்லா இருக்கப்போ நல்லா இருக்கா? கண்ணாடி இருக்கு, ஸ்டைல் தானே, கண்ணில் பார்க்கறதுக்கு இல்லை. ஆனால் காணாமல் போன கண்ணாடி அந்தோனியா கண்ணி கொடுக்குற இதாலும் தெரியல, கண்ணாடி கண்ணி கொடுத்துருக்கு. கண்ணாடியில் பார்த்தா கண்ணாடிக்குள் கண்ணாடி, காணாமல் போன கண்ணாடிக்குள் இருக்கிறது. எங்கே வச்சுட்டு எங்கே தேடா? நீங்கள் தேடக்கூடிய விஷயங்கள் நிறைய கீ காணலை தேடுறோம். எது காணாமல் போச்சோ அதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம். எது முக்கியமோ நம்ம வழக்கமாக என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? மருந்து காணாமல் போயிடும், அது தேடிடுவோம். சாப்பிட்றதுக்கு மறந்துடுவோம், இந்த மருந்து சாப்பிட்றதுக்கு மறந்துடுவோம். இப்படி மறதி நிறைய இருக்கு. ஆனால் நான் சொல்லுகிறேன், மறதி நல்லது. இவங்க சாப்பிடுறதை எடுக்கிறதுக்கு மறந்தவங்க எதையோ பண்ண மறந்துருக்காங்க. சாப்பாடுக்கு முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லலை. ரொட்டி முக்கியம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் சொல்லப்பட்ட செய்தி வேற ஏதோ மறந்துருக்காங்க. எதுக்கு அவங்க மறந்துருக்காங்க அப்படின்னா, அப்பத்தை கொண்டு போக தெரிஞ்சவங்களுக்கு நம்பிக்கையை கொண்டு போக தெரியவில்லை. ஏன்னா ஏற்கனவே 5 அப்பங்களை ஆண்டவர் 5000 பேர்களுக்கு பகிர்ச்சினார். 7 அப்பங்களை பகிர்ச்சினார். ஒன்றை பட்டி போட்டுருவாரா? ஏன் பயப்படுற? ஏன் பயம்? சீனர்களுக்கு தெரியவில்லை, உணரவில்லை. அப்பத்தை காணல் என்று பரிதாபப்படுகிறார். எங்கும் இல்லை. நீ அப்பம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உனக்கு உணவளிக்கிறார் என்பதை மறந்து விட்டாய். நீ மறந்து போனது எது? நம்ம ஆட்கள்லாம் மறக்க வேண்டியதை மறக்க கூடாததெல்லாம் மண்டையில் போட்டிருக்காங்க. சில பேருக்கு மண்டை வெடிச்சிடும். அந்தோனியார்கள் போட்டு வந்தால் கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், மண்டை கொஞ்சம் கிடுகிடுன்னு இல்லையா? எல்லாத்துக்கும் இருக்கு இல்லையா? கெட்டு வை இருந்ததுனால சில பேர் இருக்கும். கெட்டு வைக்கிற சொல்ல முடி வைத்து சொல்லலை, மூளை வைக்கல சொல்லலை. நடக்கும் போதே கெட்டு வைக்கல இருக்கிறோம். தனக்கு நிகர் நான் தான் அப்படின்னு சொல்லி வீட்டில் அப்படி இருந்து பழக்கமாகும். இந்த கெட்டு வைத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ டெலிட் பண்ண வேண்டிய மண்டைக்குள் இருக்கிற விஷயத்தை எல்லாம் நீ அழிக்கிற. என்ன அழிக்கிற? செல்போன் இருக்குல்ல, எல்லாம் வீட்லையும் இருக்குல்ல. அதில் என்ன செய்யணும்? செல்போன் பக்கார ஆட் பண்ணால் என்னமா செய்யணும்? நீ மாணவர்களுக்கு கூட தெரியும். என்ன செய்யணும்? வேண்டாததெல்லாம் நல்ல சத்தமாக சொல்லுங்க. வேண்டாததெல்லாம் என்ன செய்யணும்? அழிக்கணும். ஆனால் நமக்கு கெட்டு கூடி போச்சு. தேவையில்லாதெல்லாம் உள்ள போட்டு தேவையானதை டெலிட் பண்ணிடுறோம். தானே இங்க சீடர்கள் என்ன செஞ்சாங்க? மறக்கிறது என்ன மறந்தார்கள்?
அவர் செய்த அறிகுறிகளை மறந்தார்கள், நன்மைகளை மறந்தார்கள், பசியாற்றியதை மறந்தார்கள், நலமாக்கியதை மறந்தார்கள், அப்பத்தம் மறந்தார்கள். இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. வீட்டுல மறந்துடும். என்ன மறக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க, என்ன மறக்க வேண்டும்? நீ உன்னை குறை கூறி இருப்பதை மறக்க வேண்டும், உன்னை குத்தி காட்டினதை மறக்க வேண்டும், உன்னை சிறுமைப்படுத்தியவர்களை மறக்க வேண்டும். அதை மறக்க. அது கெட்டுக்குள்ள நிறைய இருக்கு. அந்தோனியாருக்கு வந்தா தான் தெரியும். அது பேர் என்ன அப்படின்னா பிசாசு. பிசாசு மண்டைக்குள்ள பிசாசுலாம் கருப்பாக இருக்காது, கருப்பாக இருக்கும். சில பேருக்கு கற்பனை பிசாசு கருப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, சில பேருக்கு அங்கே பூரம் வருதுன்னா காட்டி கொடுத்துருவாரு. அவன் அன்னைக்கு நீ சாமியாரையே சொல்லுதான், அதான் வருது பாரு, சாமியாரை காட்டி கொடுத்துருவாரு. இந்த பிள்ளைகளை பயன்படுத்த இப்போ பிள்ளைகள் நம்ம பயன்படுறது என்ன அப்படின்னு சொல்லி பூரம் என்ன கருப்பாக இருக்கும், அவன் மண்டைக்குள்ள இருக்கு, தலைக்குள்ள இருக்கு. அகம்பாமை என்ற தீமையை சிலுவையினால் இயேசு அளிக்கிறார். இந்த சிலுவையை கற்றுக்கிறார். ஏன்னா அது போட்டோம் டெலிட் பண்ணணும். உன் செல்போன்ல இருந்து தேவையில்லாத அழிக்க தெரிந்த நீ உன் மனதுக்குள் இருந்து மனதின் காயங்களை அழிக்க தெரியவில்லை. அவன் மறக்க வேண்டியது என்ன? உன்னை சிறுமைப்படுத்தியவர்களை, கொடுமைப்படுத்தியவர்களை, தீமைகள் செய்தவர்களை நீ நினைக்க தேவையில்லை. அழி அழி என்று சொன்னால் கொல்லுதல் அல்ல, அந்த செய்திகளை அகற்றிவிடு. நம்பிக்கை நல்லது என்ன? அவங்க எவ்வளவு நல்ல நன்மையான சில ஆட்களை பார்த்து நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கு இவ்வளவு உதவி செஞ்சாங்க, சிறு பிள்ளைகள் இருக்கும்போது இந்த உதவி செஞ்சாங்க, எவ்வளவு சந்தோஷம். ஆண்டவரை தான் நமக்கு நினைவுபடுத்திக்கிறோம். வீட்டுக்காரன் தப்பு பண்ணியிருப்பான் இல்லையா? பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. நாம பண்ணுவோமா, பண்ண மாட்டோமா? சின்ன பிள்ளைகள் பண்ணுமா, பண்ண மாட்டாங்க. அதை சொல்லி சிலர் குத்தி காட்டி கொண்டீங்க, நீ ஒழுங்கா படிக்க மாட்டேங்க, நீ என்ன படிச்ச நல்லா படிச்சா. நம்ம சில பேர் சொல்லுவாங்க, இந்த நேரத்தில் இப்போ சொல்ல பெட்டிஷன் கூட வரும், என் பிள்ளை படித்தது பூரா மறக்காம எழுதி முதல் மதிப்பெண் வாங்கணும். அப்படியா? முதல் மதிப்பெண் உள்ள வாங்கணும், மறக்காம ஒன்றையும் மறக்கக்கூடாது. நீ முதல்ல மறக்க தெரிஞ்சுக்கோ. தேவையானதை நினைவில் கொள், தேவையில்லாததை நீ நினைவில் இருந்து அகற்று. ஆண்டவர் நீ ரொட்டி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்பிக்கை எடுத்துக்கொண்டு பழகிறது. வாழ்க்கையில் பழகல, நமக்கு அது இல்லை இது இல்லை என்று நினைக்கிறோம். கடவுள் மேல் இருக்கிற நம்பிக்கை தான் உன்னை வழிநடத்தும். நம்ம அதனால்தான் அந்தோனியா ஆலயத்துக்கு வருகிற போது இது ஒரு படகு, திருச்சபை என்ற படகில் ஏறி அமர்ந்த பிறகு நமக்கு வந்து நினைக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணுவீங்களா, வீட்டில் ஆஃப் பண்ணுவீங்கம்மா, கேஸ் ஆஃப் பண்ணுவீங்கம்மா. இப்போ நான் கேட்க பதில் சொல்ல தெரியாது. ஏன்னா இப்போ கேஸையே என்ன சோறை கொடுக்குறது இல்லை. வீட்டில் கசனத்தை சாப்பிட காலையில் அங்கே போய் போட்டு சில பேர் சோறை கொடுக்குறது இல்லை, கடையில் வாங்கி தின்னு இருக்காங்க. அப்படி தானே நான் சொல்கிற வார்த்தை தின்னு சாப்பிடணும், உணவு பகிர்ந்து உண்ணணும். வீடு அதுக்கு தான் கட்டி வச்சிருக்கேன். சாப்பிட்றதுக்கு நல்ல அருமையாக உட்கார்ந்து நல்ல அன்பாக நீ உறவோடு வாழ்ந்து அனுபவிப்பதற்காக இருக்கிற அது போராட்ட களம் அல்ல. ஆகவே இன்றைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் அப்படின்னா இன்னைக்கு கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன மறந்தேன் இல்லையா? மறந்துட்டு எதையோ நான் தெரியும். மறக்க வேண்டியது மறக்கணும், வேண்டாம். ரொட்டியை பற்றி கவலைப்படாத. நான் உனக்கு சொல்ற நம்பிக்கை மட்டும் ஏற்றுக்கொண்டு நட, நல்ல நட. வாழ்க்கை ரொம்ப ஜம்முன்னு இருக்கும். இன்னைக்கு வீடுகளில் மன்னிக்க தெரிந்த மக்களுக்கு தேவையில்லாததை, நாம் குற்றம் சாட்டப்பட்டதை, நம்முடைய பாவங்களை ஆண்டவர் சொல்லுகிற உன் பாவங்கள் ஆழ்கடலில் நான் எரிந்து விட்டேன். ஆழ்கடலில் எரியப்பட்ட ஒரு கல்லை போல அது முங்கிவிட்டது, எடுக்க முடியாது. உன் பாவத்தின் நினைவுகள் கடவுள் ஒருபோதும் நினைப்பதில்லை. ஆனால் உன்னை நினைக்கிறார். எப்படி? என் ஆடுகள் என்னை அறிகின்றன என்று அவர் அறிகின்றார். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று அந்தோனியாற்ற வேண்டும். எதை தேடிக்கிட்டு இருக்கோம்? எது காணாமல் போச்சு?
நிறைய பேருக்கு நம்ம மனசில் இருந்த நன்மைகள் காணாமல் போச்சு, நல்லவர்கள் காணாமல் போனார்கள், வசதியாக நம்ம வீட்டில் இருக்கிற மூத்தவர்கள் காணாமல் போனார்கள். உடனே இல்லை அக்கா தங்கச்சி காணாமல் போயிருக்கா, இந்தாங்க இருக்கா தேடுனியா, அது தேட மாட்டேன். தேட வேண்டியது நீ தேடலை, ஏதோ அப்பத்தையும் கொலுசையும் காலில் இருக்கிறதையும் அந்தோனியார் தேடி தருவார்த்து நீ உட்கார்ந்துட்டு இருக்க. எதை நீ மறந்து போடுறது? கடவுள் நீ மறக்க நினைக்கிறது என்ன வேண்டும்? அவரை மட்டுமே நினைத்து உன் வாழ்க்கையில் நம்பிக்கையோடு பயணம் செய், மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னைக்கு அதை யோசிப்போம். கடவுள் முன்னிலையில் நம்ம சிலது நல்லது தீமைகளை மறக்கணும், நல்ல மறக்கணும், நன்றியோடு நினைப்பொருட்கள். கடவுளுக்கு அப்படித்தான். அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த அதிசயங்கள் ஏராளம். அதை நினைப்போம். பாவங்களை அவர் மறக்கிறார். நமக்கு ஏற்பட்ட தீமைகளை மறப்போம். வெறும் ரொட்டியை மட்டும் தேடவில்லை, ரொட்டி மட்டும் நினைப்பு நமக்கு வேண்டியதில்லை. கடவுளின் நம்பிக்கையை எடுத்துக்கொண்டு வழி நடப்போம். வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஆமாம். பாடல் 110. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுவாக என்று வரி எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தைக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுகிறது. ஆண்டவரே, புனித அந்தோனியாரின் நவநாள் விழாவில் நாங்கள் உளங்கணிந்து செலுத்துகின்ற பணி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களை முழுமையாக உமக்களித்து உம்மை புகழ்ந்தேத்த அருள்தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயல்பாகும். ஏனெனில் புனித அந்தோனியாரின் நவநாளில் உம்முடைய திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றேன். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு நீர் பலுகூட்டுகிறேன். அவருடைய படிப்பினையனாலும் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டினால் எங்களை பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானக தூதர்கள் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்முடைய பெருமையினை பறைசாற்றி முடிவின்றி ஆர்ப்பரித்து வாழ்த்துவதாவது. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியானவரை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுவோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு வரி மாறுபடமாக அவர் பாடுபட உலகனிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு நம்முடைய சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாம். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே இரவு விருந்தை அருந்தி கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்திய சீடர்களுக்கு அணிந்தவர் கூறியதாம். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொல்லப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் வரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவுகொள்கிறோம். வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் நீர்ப்படைக்கின்ற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய திருப்பம் என்றும் உடையக்குரிய கருந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழுதலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளே, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடும் கோடி அற்புத புனித அந்தோனியா, இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோம்
ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரவில்லை உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையை தூய ஆவியாரின் ஒளி எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீன்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் இணைந்து செல்வோம். குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். நம்முடைய உள்ளத்தில் உள்ள தீமைகள், காயங்கள், வடுக்கள், இன்னுமாக மன்னிக்க முடியாத நிலைகள், இப்படிப்பட்ட தீமைகள் நம்மிடமிருந்து அகல வேண்டும். முழுமையாக இறை அமைதியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்குடன் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்குகின்ற பேரின்பதற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மகிழ்ச்சியோடு கிறிஸ்துவின் அமைதியை கைது கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் நன்றாக இந்த உலகத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுள்ளத்தை நம்மை காத்து நமக்கு நிறைந்த வாழ்வை வழங்குவதாக. கிறிஸ்திய சூழல் மிக பிரியமானவர்களே, தங்களையும் முழுமையாக தயார் செய்திருக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் திவ்ய நற்கருணையை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாடலில் 465 சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும்.
சுமந்து சோர்ந்து வாழும் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே என் உணவில் கலந்திடு. உறவில் நானும் வளர்ந்திட முன்னருளை ஒழித்திடு. சொந்தம் தேடும் என்னுள் இயேசுவை வாழும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழும் அமைதியை தாரும். ஓடை நீரை நாடி வரும் மாடி நிலையிலே உயிரினாக மீது வந்த அன்பை எண்ணியே நான் ஏறினேன் இதை திறந்தேன். ஓடை நீரை நாடி வரும் மாடி நிலையிலே உயிரினாக மீது வந்த அன்பை எண்ணியே நான் ஏறினேன் இதை திறந்தேன். இனிமை செய்யத்திடவா இயேசுவே உன் பாதம் தொடர்ந்திடவே ஆதலை அழிந்திடவா துணையென நீ வருகிறே கைகமில்லையே துயிலும் போதும் நடக்கும் போதும் கைகமில்லையே துணையென நீ வருகிறே கைகமில்லையே துயிலும் போதும் நடக்கும் போதும் கைகமில்லையே சொந்தம் தேடும் கேட்டனுள்ள இயேசுவே வாழும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழும் அமைதியை தாரும். அமைதி முன்னே வாழும்போது வசனமளவே அன்பில் இணைந்து வாழும்போது இறைவன் நெஞ்சிலே நான் தேடினேன் உங்களின் மகிழ்ந்தேன். அமைதி முன்னே வாழும்போது வசனமளவே அன்பில் இணைந்து வாழும்போது இறைவன் நெஞ்சிலே நான் தேடினேன் உங்களின் மகிழ்ந்தேன். பருதும் பணக்கெல்லாம் இயேசுவே உன்மாவில் சாய்ந்திடவே வேருள் பொழிந்திடவா துணையென நீ வருகிறே கைகமில்லையே துயிலும் போதும் நடக்கும் போதும் கைகமில்லையே துணையென நீ வருகிறே கைகமில்லையே துயிலும் போதும் நடக்கும் போதும்
கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் நவநாளி அவருக்கு நன்றி கூறினால் திருவள்ளுவரை நிறைவு செய்கிறோம். நம்முடைய பல்வேறு தேவைகளுக்காகவும் விண்ணப்பங்களுக்காகவும் நம்பிக்கையோடு உள்ளத்தோடு அவருடைய திருப்பாதத்தை நாடி வந்திருக்கிற வேளையில் இந்த நாளில் திருப்பதியை நம் அனைவருடைய கருத்துக்களுக்காக நிறைவேற்றி நமக்காக இறைவர்கள் செய்திருப்பவர் அம்பை மறைப்பணி தளத்தில் பங்கு தந்தை அருள்படி அருள் நம்பர் தந்தை அவர்கள் பாடையவருடைய மறைவாளர்களை மாபெரும் வெளிவரும் தந்தையை ஒருவராகவும் மறைவை ஆற்றுவதில் இருந்த வல்லமையுடையவராகவும் அனுபவம் நிறைந்த ஒரு தந்தையாக இருக்கிறார். நமது அன்பான அழைப்பை ஏற்று வருகிறது நமக்காக திருப்பதி வச்சுவார்கள். எனவே அன்பு தந்தை அவர்களுக்கு கடவுளில் அன்பிற்குரியவர்களே, நண்பர்களுக்கு நமக்காக ஜெபித்திருப்பவர்கள் அருள்படி கார்த்தி, அருள்படி ஆரோக்கிய லட்சத்தவர்கள், அவர்களோடு இணைந்து நமக்காக ஜெபித்தவர்கள் அன்பு சகோதரர் ராமதன் அவர்கள். எனவே இவர் ஒவ்வொருவருக்கும் நம் அனைவரும் சார்பாக கடவுளுக்கு அன்பிற்குரியவர்கள் சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மாதமும் கோடி அற்புதங்களுக்கு நாம் அசனம் அடைந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நாளில் நமக்கு அருமையான அசனத்தை வழங்கக்கூடிய குடும்பத்தால் வல்லம் மண்ணை சார்ந்த கவிதை தேசுதா தீர்த்தாபுரம் சங்கரவர்கள் இருக்கிறார். எனவே இரண்டு குடும்பத்தாருக்கும் கோடி அற்புத சார்பாகவும் அவர்களோடு இணைந்து இந்த நாளை திருத்தலத்தின் வளர்ச்சிக்கான நம்முடைய தந்து உதவியவர்கள் அந்தோனியா மைந்து, ரெஜினா அலெக்ஸ், ராஜு பிரபாகரன், ஜேக்கப் பீட்டர்பாய், அண்ணா லெகேந்திரன், மெர்சி தாமஸ், அந்தோனி ராஜன், ஜான் மோரிஸ் ஆசிரியர், மைக்கேல் செல்வகுமார், இவர்கள் அனைவருக்கும் நாங்கள் சார்பாக நன்றிகளை நான் தெரிவித்துள்ளோம். அன்பிற்குரியவர்களை இவர்களோடு இணைந்து நாம் அனைவரும் திருத்தலத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் திருத்தல தலைவர்களின் அசனங்களுக்காகவும் அனைவருக்காக அனைவர்களுக்கு தந்து திருத்தலத்தையும் அசன அந்த உணவை நீங்கள் தாங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நம் திருத்தலத்தின் சார்பாக முயற்சி எடுத்துள்ள ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் 3வது சனிக்கிழமை முழு இரவு ஜபம் ஏற்பாடு செய்யப்பட்டு கடந்த மாதத்தில் 80 பேர் அந்த முழு இரவு ஜபத்தில் கலந்து கொண்டு இறைவனின் ஆசிரியையும் அதனுடைய அருளையும் விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். அதே போல வருகிற சனிக்கிழமை 21ஆம் தேதி சரியாக இரவு 10 மணிக்கு தொடங்கி அதிகாலை 3 மணி திருப்பலியோடு நிறைவு செய்யப்படுகிறது. எனவே முழு இரவு ஜபத்தில் நீங்கள் அனைவரும் தவறாக கலந்து கொண்டு இறைவன் ஆசிரியரையும் அருளையும் கோடி அருள் தன்னுடைய நிறைவான இறை பிரசனத்தையும் பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்புகள் செவிகள் நல்லதை நடக்கும். அதேபோல நாளை தவக்காலத்தில் நாம் தொடங்க இருக்கிறோம். சரியாக நாளை காலை 7 மணிக்கு திருத்தலத்தில் திரும்ப நடைபெறும். பங்கு கொள்ள விரும்புவோர் பங்கு கொண்டு தவக்காலத்துடைய பணமாற்ற நிறைந்த ஆசிரியப்பட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அருமையான நாளில் திருப்பதியை நிறைவேற்ற அறிவித்திருந்த இந்த பங்கினுடைய தந்தை மறைப்பட்ட அதிபர் அருள்வதூரி அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிற திருத்தொண்டர் ஜோதிஸ் அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இங்கே இருக்கிற பணிப்பாக சிறப்பாக இந்த திருத்தலத்தினுடைய வளர்ச்சியை பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பினால் இந்த அருமையான திருத்தலம் வளர்த்தே என்று வாழ்த்துகிறேன். எப்பொழுதுமே நம்முடைய ஆலயங்களுக்கு செல்கிற போது உங்களை போல நாம் கருத்துக்கொள்வோடு கொண்டு வருவோம். ஆகவே இந்த நம்முடைய ஆலயங்களில் இருக்கிற கருத்துக்கள் வேண்டிய கருத்துக்கள் நம்முடைய குடும்பங்கள் சொல்ல கருத்துக்கள் நிறைவேற நான் சொல்லித்தொல்கிறேன். அது செய்யும் நடக்கும் என்ற நம்பிக்கை உண்டு. ஆகவே இந்த அருமையான திருத்தலத்தில் என்னோடு இணைந்து திருப்பதி நிறைவேற்றுவதற்கு வருகின்ற உங்களுடைய கருத்துக்களும் நிறைவேற நான் சொல்லுகிறேன். மன்னாடுமாக
ஆண்டவரே உயிருள்ள அப்பமாகி கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராக அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத் தருவீராக. அதனால் புனித அந்தோனியாரின் நவநாள் விழாவில் அவர்கள் உடைய உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோயாளிகளுக்காகவும் நலம் வேண்டி இந்த இடத்தில் வருகிறது ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் தீவினைகள் அகல வேண்டும் என்று கருத்துக்களுக்காகவும் நாம் மன்றாடுவோம். ஆண்டவரை உம்முடைய படைப்புகள் யாவும் உம்மை புகழ்க. தூயவர்கள் உம்முடைய வல்லமை நினைத்து மகிழ்வடைவார்கள். தூயவர்களின் உள்ளத்து விருப்பம் நிறைவேறச் செய்தி புனித அந்தோனியாரின் புகழையும் அவரது மேலான பெயரையும் புனித அந்தோனியாரை உடைய இரக்கமுள்ள உதவியை தந்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. நம்பிக்கையோடு நாடி வந்திருக்கின்றோம். உடல் மன நோயால் வருது உன் ஊழியரை காரும் உன் மக்களான எங்களுக்கு ஆறுதல் காரும். திருத்தலத்தில் தேடி வந்துள்ள எல்லா நோயாளர்களையும் சந்தித்து தொட்டு நலமாக்கி எங்களுக்கு துணையாயிரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் நலனடைப்படி அருள் புரியும். நீர்கள் அருளும் வாழ்நாளெல்லாம் உமது நன்மை தரத்துக்கும் நலமாக்கும் ஆற்றலுக்கும் நாங்கள் சார்ந்து வர செய்தோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வல்லமை பொருந்திய கோடி அற்புதரான புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை ஆதரிக்க உங்களோடும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை நலமாக உங்களுக்குள்ளும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை நம்பிக்கை அருளி சென்று வாருங்கள். இறைவனை போற்றுங்கள். பாடல் 642.
எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே வாழ்க. இயேசுவே வாழ்க.